ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் டிஷ் ஷாமோட 16வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆல்கஹால் டிமென்ஷியானா என்னென்னு பார்க்கலாம். அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறதால தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா பிரெயினோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்காது. இதனால் ஞாபகம் மறதியும் தினமும் செய்கிற சின்ன சின்ன வேலைகளை கூட அவங்களால சரியாக செய்ய முடியாது. 1 இயரில் மெயின் பொசிஷனில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஆல்கஹால் டிமென்ஷியா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் 1 இயருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். 2 இயர்ஸ் செலக்ட் பண்ணதை பற்றி இன்னொரு முறை யோசிங்கன்னு சொல்லுவாங்க. ஊஜினுக்கு இதை கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். கஷ்டமாக இருக்குன்றதாக அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் சோரங்கோட அம்மா, என்னால் முடியும்னு சொல்லி தனக்கு தானே தைரியம் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்கிறத பார்த்துட்டு, சண்டே நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதனால இதே மாதிரி இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவாங்க. இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். வாங்க முதல்ல போகலாம், உங்களோட பேகை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க. இல்ல நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அத்த தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சன்னி ரொம்பவே நல்ல பொண்ணு, அதனாலதான் அவ எதுவுமே சொல்ல, நீயும் உள்ள போ, நானும் சஞ்சியும் எங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான சாப்பாடு, ட்ரெஸ், தங்குற இடம் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. சண்டே என்ன தைரியம் தான் நீ வீட்டுக்கு வந்திருப்பேன்னு அம்மா கேட்பாங்க. அத்தை, நான் பண்ண காரியத்தாக நான் செத்து போகணும், இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறமேட்டுக்கு எப்போவும் நான் இதே மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். சன்னி பாவமா முகத்தை வச்சிருக்கவங்க அம்மாவால அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவும் சொல்ல முடியாது, போனா போட்டுன்னு விட்டுருவாங்க. ஓஜினோட வீட்டில் சஞ்சி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. என்னோட பேரு சஞ்சி, அண்ட் டூகியோட சொந்தக்கார பொண்ணு டாஹே ஐலண்ட்ஸ்ல இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு டூகியோட சொந்தக்கார பொண்ணுன்றதால நான் இங்க தங்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்தேன், உங்க 2 பேரோட ரூம்ல இந்த பொண்ணையும் தங்க விடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க, 3 பேர் தங்கறதுக்கு அந்த ரூம் பத்தாது, அதோட 2 பெட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா, லக்கேஜ் எடுத்துக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுவாங்க. நீ டூஹியோட சொந்தக்கார பொண்ணான்னு ஈவன் கேட்பாங்க. டூஹின்னு சொன்னதுமே டே அங்க இருந்து டூஹியோட சொந்தக்கார பொண்ணா நீன்னு கேட்பான். என்ன நீ யானே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் இருக்கவும் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் வாயேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். நீ டூஹியோட சொந்தக்கார பொண்ணா, அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சொந்தம் இருக்குன்னு லாலிபாப் கொடுத்து கேட்பான். நம்ம என்னென்னோ பண்ணி பார்த்தோம், ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ஆனா இப்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அதுவா, டூஹியோட அக்கா என்னோட அண்ணி, அதனால நான் உங்களுக்கு சிஸ்டர் என்னன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன டூஹிக்கு சிஸ்டர் இருக்கான்னு கேட்பான். உனக்கு இதை பத்தி தெரியாது தானே, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், அவங்க 2 பேரும் சிஸ்டர் மட்டும் கிடையாது, ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்க 2 பேரும் ட்வின்ஸா, உன்னோட பேரு பாங் செஞ்சி தானே, உன் பேரு ரொம்பவே நல்லா இருக்கு, அவங்க 2 பேரும் ஒன்னா வேலை பார்க்கறோம், ஒரே வீட்லயே தங்க போறோம், இதுக்கப்புறமேட்டுக்கு கேஷுவலா பேசலாமா, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஆகலாமான்னு கேட்பான். பர்ஃபெக்டா இருக்கு, எப்பவுமே நானும் ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் டூஹியை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பான். முதல்ல நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுறேன், அதுக்கப்புறம் உன்னோட ஒய்ஃபா ஆகுறேன்னு சஞ்சி மனசுக்குள்ள நினைப்பாங்க. அப்புறம் இது சீக்கிரட்டாவே இருக்கட்டும், வேற யாருக்கிட்டே சொல்லிடாத, நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும்னு சொல்லுவான். எனக்கு சீக்கிரட்னா ரொம்பவே பிடிக்கும்னு அவனோட தோல்ல சாய்வாங்க, தள்ளி விட்டுருவான். உனக்காகவும் சோரங்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணான்னு நினைச்சேன், அதனால நான் டயர்ட் கூட ஆகல, நம்ம 2 பேருக்கும் நடுவில் காதல் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா நான் ஏமாந்துட்டேன், என்னோட மொத்த உலகமும் விழுந்துட்ட மாதிரி தோணுது, இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லு, எதுவும் நடக்காத மாதிரி என்னால எப்படி போக முடியும், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை மொத்தமும் உன்னை பத்தி என்னால எப்படி நினைக்க முடியும்னு கேட்பாங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன்றது எனக்கு தெரியவே இல்லை, உன்னை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டேன், நான் சாகணும்னு சொல்லி தலையை இடிச்சுக்குவான். சன்னி தான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல பொண்ணு இல்லையா, சோரங்கோட அப்பான்னு கூப்பிடுவாங்க. மிஞ்சின்றவ என்னோட வாழ்க்கையில யாருமே கிடையாது, அவளோட கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் அவளை பத்தி யோசிக்க மாட்டேன், நீ பிஸியா இருந்தில, அதனாலதான் நான் எமோஷனலா இதே மாதிரி பண்ணிட்டேன். ஹியோன் என்னோட ஃப்ரெண்டு, என் கூட காலேஜ்ல படிச்சவ, அவளுக்கு வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால அவளை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும், அவ என்கிட்ட அட்வைஸ் கேட்க மட்டும்தான் வந்தா, அவளுக்கு எனக்கும் மற்றபடி வேற எந்த சம்மந்தமும் கிடையாது. மிஞ்சி யாரோ ஒரு பொண்ணு, ஹியோன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், மற்றபடி இவங்க 2 பேருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் உண்மையா லவ் பண்றது ஒண்ணு மட்டும்தான், அவங்கள கிடையாதுன்னு சொல்லுவான். சன்னியை சொல்றதெல்லாம் கட்டுக்காம போலான்ட்டு பார்ப்பாங்க. ஜோக்கரிக்க தலையில வச்சுக்கிட்டு காயினை காட்டிட்டு இருப்பான். சன்னி இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணது, அவன் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே நான் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கில்ட்டியில சாகணும்னு தோணுது, ஆனாலும் என்னால சாக முடியாது, ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னா உன்னை என்னால பார்க்க முடியாது, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட, வாழ்க்கை மொத்தமும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். சண்டே, எப்போதும் உனக்கு விருப்பமானது மட்டும் தான் நீ பண்ணுவ, இப்ப என்னோட கோவத்தை குறைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னோட கோவத்தை உன்னால எப்பவுமே குறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் காலையில ஆயிடும், 2 பேருமே நைட்டு முழுக்க தூங்காம இருந்திருப்பாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்காக கிளம்பி வந்து, அப்பா அம்மா நான் அப்புறமா உங்களை பாக்குறேன், ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பா. சன்னி சோரங்க ஹக் பண்ணி, இன்னைக்கு ஸ்கூல்ல நல்லா ஃபன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சண்டே சோரங்க ஹக் பண்ணி, இன்னைக்கு நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லுவான். அப்பா உன் மேல ஸ்மெல்லா வருது, முதல்ல ஷேவ் பண்ணிட்டு கூலின்னு பாப்பா சொல்லுவா. நான் சோரங்க ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே என்னோட வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களையும் நீங்க பார்க்க மாட்டீங்க தானே, எனக்காகவும் சோரங்காகவும் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வேலையை விட்டு நின்னுடுங்கன்னு சொல்லுவாங்க. நானே ரெஸ்டாரண்ட்ல இருந்து வேலையை விட்டு நிக்கலான்ட்டு நினைக்கிறேன், இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்குள்ள எல்லாமே பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சங்கியை எப்படியோ சமாளிச்சிருவான். காங் பிரசிடென்ட் கிட்ட ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, உங்களுக்காக அரெஸ்ட் வாரண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். இந்த கேஸ்ல லாயர்னு சொல்லி அசிஸ்டன்ட் எழுத்துக்கிட்டு இருப்பாரு. லாயருக்கு என்னன்னு சேர்மன் கேட்பாரு. டேரியோட கேஸ்ல லாயரா இருந்தவர் தான் இந்த கேஸ்க்கும் லாயரா இருக்காரு, டேரி ரிலீஸ் ஆனதால அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதா தான் இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன்னு காங் சொல்லுவான்.
சொல்லுவான். ஏன் இதே மாதிரி நடக்குதுன்னு சேர்மனுக்கு கோவமாகிட்டு இருக்கும். அப்பா இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களை அவங்க பேன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபாரினுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்லன்னு சொல்லுவான். காங் சேர்மனை வச்சு பெருசா ஏதோ பிளான் பண்ணிருப்பான். அதனாலதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பான். சன்யா அம்மா பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. நீ வேலைக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சுல, எதுக்காக இங்க வந்த? நீ எதுக்காக அவனை வீட்டுல சேர்த்தன்றதுக்காக என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதை யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் என்னதான் டூஹி மாதிரியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இன்னமும் நான் முட்டாளா தான் இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. டூஹி சன்யா கிட்ட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லாயர் ஒருத்தர் இந்த காஸ்ட்லியான ஹை ஹீல்ஸை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் மாட்டோட காலு மாதிரி சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் பொறுமையா அவரை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வாட்சா பணக்கார ஒருத்தரோட பையன் தான் வாங்கி கொடுத்தா. மாட்டோட முட்டியில உள்ள சதம் மாதிரி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனா எனக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தவன் ரொம்பவே ஏழை. பன்னியோட சதம் மாதிரி தான் அவன். எனக்கு ரிங் வாங்கி கொடுத்தவன் தான் ரொம்பவே பெஸ்ட். அவன் காஸ்ட்லியான ஸ்டீக் மாதிரி. அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லுவாங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாரையும் மாட்டோட பாட்டை வச்சு சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்பவே ஃபன்னியா பண்றேன்னு சன்னி சொல்லுவாங்க. அதான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கல, உன்னோட பர்த்டேவுக்கு அவன் என்ன வாங்கி கொடுத்தான்னு கேட்பாங்க. சண்டே நைட்டு முழுக்க எனக்காக பேப்பர் கிரான் செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. பேப்பர் கிரான் எதுக்காகன்னு டூகி கேட்பாங்க. இதே மாதிரி ப்ரெசென்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, நம்மளோட இதயத்துல வச்சுக்கிறதுக்காகன்னு சன்னி சொல்லுவாங்க. அவன் உனக்கு இதயத்தை மட்டும் தான் கொடுக்குறான், எதுக்காக நீ அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறேன்னு கேட்பாங்க. அங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. லவ் ஒன்னும் உனக்கு சாப்பாடு கொடுக்காது, பணம் பவர் மட்டும்தான் உன்னை எப்பவுமே பாதுகாக்கும். இவனுக்காக இந்த அளவுக்கு நீ பண்றதை நினைச்சு கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு டூகி சொல்லியிருந்திருப்பாங்க. டூகி ஒரு முறை என்கிட்ட சொன்னா அவளோட சக்சஸ்க்காக மட்டும்தான் பசங்களை யூஸ் பண்ணிக்குவேன்னு. அது இப்பதான் எனக்கு புரியுது. காதல் கல்யாணத்துல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அப்படி சொல்லியிருந்திருக்கா. நான் என்னோட வாழ்க்கையை வேணா அழிச்சிருந்திருக்கலாம், அவளோட வாழ்க்கையை அழிக்க மாட்டேன். அவ கண்முழிக்கிற வரைக்கும் அவளோட வாழ்க்கையை பாதுகாப்பா பாத்துக்குவேன்னு சொல்லுவாங்க. ஒன்னருக்கான ப்ரமோஷன் வீடியோ எடுக்கிறதாக எஸ்கேப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபிளைட்டோட டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு. உஜன் சன்னி இது மாதிரிலாம் பண்றதை பார்த்துட்டு என்ன இந்த புள்ள முதல் முறை ஃபிளைட்டோட டோரை ஓபன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு பாப்பாரு. ஈவன் சொன்னதான் நாகரம் டூஹிக்கு ஆல்கஹால் டிமென்டியா இருக்குன்னு சொன்னது. மிஸ்டர் நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நான் நிறையவே டைம் தரேன், ஷூட்டிங் டைமை போஸ்ட்பான் பண்ணலான்னு சொல்லுவாரு. என்னால இதை நல்லபடியா பண்ண முடியும், எதுக்காக நம்ம போஸ்ட்பான் பண்ணோம், இதுதான் நான் கடைசியா ரிஹர்சல் பண்றது, இந்த முறை நான் பர்ஃபெக்டா பண்ணிடுன்னு சொல்லி திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் டோர் ஓப்பனே ஆகாது. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஊஜின் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. டூஹிக்கு ஆல்கஹால் டிமென்டியா இருக்கிறதால தான் இதெல்லாம் மறந்து போயிடுச்சு போல, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு தான் பார்த்துட்டு இருப்பாரு. எஸ்கேப் ப்ரொசீஜரை நான் மில்லியன் முறைக்கு மேல பண்ணிருக்கேன், அதனால என்னால கண்ணை மூடி கூட இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா எப்படி குதிக்கிறதுன்னு வீடியோல பார்த்துட்டு ஷூட்டிங்க சரியான நேரத்துல நம்ம முடிச்சிடலாம். டாஹே ஏர்லைன்ஸ்ல நான் ரொம்பவே ஃபேமஸான ஃபிளைட் அட்டர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கீழே வந்து விடுவாங்க. உஜின் பார்த்துட்டே இருக்கிறதால அப்படியே சமாளிப்பாங்க. எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையும் நம்ம அவங்களுக்கு காட்டணும்ல, மற்றது எல்லாத்தையும் நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த புள்ள பண்றதெல்லாம் பார்த்தா முதல் முறை பண்ற மாதிரி தான் இருக்கு. எஸ்கேப் டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு திரும்பவும் கத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டூஹிக்கு ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட டிமென்டியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. புதுசா ஜாயின் பண்ணிக்கோங்களேன் இங்க கூட்டு வந்துட்டு இருப்பாங்க. டேயாங் சண்டியை பார்த்துட்டு டூஹின்னு கூப்பிட்டு இருப்பான். சேர்மன் இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு வெளில கூட்டுறாரு. அப்பான்னு சொல்லுவான். அப்பான்லாம் சொல்லாத, எல்லாருமே ஃபோக்கஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எதுக்கிட்ட சொதப்பிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அப்பெல்லாம் இல்லப்பா, நான் மோட்டிவேட் ஆகிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட சிடி வச்சுன்னு சொன்னாலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ நீ கல்யாணம் பண்ணிக்க போற, உன்னை மாத்தின பொண்ணுன்னு சொன்னியே, அந்த பொண்ணா, எங்கடா அந்த பொண்ணுன்னு கேட்பாரு. அங்க பாருங்கன்னு சொல்லி சன்னியை காட்டிட்டு இருப்பான். ஏற்கனவே ஒரு முறை ஃபிளைட்ல சன்னியை இவரை காப்பாத்தி இருந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே நான் வந்துட்டு இருக்கோம். இந்த பொண்ணு பர்ஃபெக்டா ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லுவான். இந்த பொண்ணோட பேரு சாடுகி தானே, எனக்கு இந்த பொண்ணை ரொம்பவே நல்லா தெரியும், இந்த புள்ள எக்ஸலண்டான ஃபிளைட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அப்பா உங்களோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட மருமகளை நீங்க எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எல்லாரும் உங்களை பத்தி பேசணும், அது மாதிரி உங்களோட மருமகளுக்கு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு யோசிங்கன்னு சொல்லுவான். டேங் சொல்றதெல்லாம் கேட்கும்போது சேர்மனுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்டிருக்க ப்ராப்ளத்தை நினைச்சு சோகமா இருப்பாரு. டேங் இதை நோட் பண்ணிட்டு என்னாச்சுப்பா உங்களோட அசிஸ்டன்ட் எங்க, எப்போதும் பார்க்கறதே நீங்க மோசமா தான் இருப்பீங்க, இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான ஒரு மாதிரி தெரியுறீங்கன்னு சொல்லுவான். இதுக்கு காரணம் நீயும் உன்னோட அக்காவும் தாண்டா, இதுக்கு முன்னாடி என்னோட முகம் குழந்தை முகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. என்னது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு டேங் குட் லக்னு சொல்லுவாரு. வாய்ப்பான்னு சொல்லுவான். ஒன்னேருக்கான ப்ரொமோஷன் வீடியோ தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆக்ஷன்னு சொன்னதும் சன்கி பேச ஆரம்பிப்பாங்க. ஒன்னேரோட ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான், ஒன்னேரோட எமர்ஜென்சி சென்டர்ல தான் நாம இருக்கோம்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணலான்ட்டு பார்ப்பாங்க. சன்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சரியா கத்துந்திருக்க மாட்டாங்க. இப்ப எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓப்பனே ஆகாது, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணுங்க, இன்னொரு டெக் போலான்னு டேரக்டர் சொல்லுவாரு. ஒரு நேரத்துல 50 செங்கல்ல கூட நான் தூக்கியிருக்கேன், இதெல்லாம் சாதாரணன்னு சொல்லி திறக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்பயுமே ஓப்பன் ஆகாது. சன்னியெல்லாம் பண்ண முடியலன்னு ஊஜின் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுத்துக்கலான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு டோர்ல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி தொடக்கிற மாதிரி வந்து சன்னிக்கு எப்படி டோரை திறக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அப்பயுமே தப்பா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணக்கூடாது, லிவரை இந்த பக்கமா பிடிச்சு 2 கையாலையும் ஆப்ரேட் பண்ணணும்னு ஓபன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்றதால சன்னிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்.
கேமரா இருந்ததால நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்ட போலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம லாக் பண்ணலாமான்னு கேட்பாரு. பண்ணலாமேன்னு சொல்லுவாங்க. லாக் லிவரை புஷ் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும், அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லுவாரு. சங்கி தப்பா பண்ணவும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் பக்கமா இழுத்து எப்படி பண்ணுன்றத சொல்லி கொடுத்துக்கிட்டே க்ளோஸ் பண்ணிட்டு ஈஸியா தானே இருக்குன்னு கேட்பாரு. அடுத்த டேக்கு போலான்னு சங்கி சொல்லுவாங்க. இப்போ ப்ரொமோஷன் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கார்டு சொல்லலாம்னு சொல்றீங்களா? நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ கார்டு விளையாடலான்னு சொல்றீங்க, கார்டு விளையாடுறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்பாங்க. இதே மாதிரி கார்ட்ஸ் விளையாண்டோம்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். அதோட கார்ட்ஸ் விளையாடுறது நம்மளோட மூளைக்கு ரொம்பவே நல்லது. இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் போக வைக்கும், அதோட மூளையில ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாரு. உங்களுக்கு டிமென்டியா பேஷண்ட் யாரையாவது தெரியுமா? இந்த நட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே நல்லது, கொடுங்க நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சன்னி ப்ரொஃபஷனலா கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு கார்ட்ஸ் எப்படி விளையாடணுன்றது தெரியுது, டிமென்டியா பேஷண்ட் என்ன சாப்பாடு எடுத்துக்கணும்னு தெரியுது, ஏற்கனவே இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாங்க போலன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீங்க நிறைய முறை கார்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்களான்னு கேட்பாரு. டூஹி கார்ட்ஸ் எல்லாம் விளையாட மாட்டாலே, நம்மள பாக்குறதுக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி ஈஸியா தெரிஞ்சிருமே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நான் நர்சிங் ஹோம்க்கு வாலண்டியரா போனப்ப அங்க உள்ள வயசானவங்க கூட கார்ட்ஸ் விளையாண்டுருக்கேன்னு சொல்லி சமாளிப்பாங்க. போய் சொல்றா, அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதனாலதான் இப்படி போய் சொல்லியிருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பேச ஆரம்பிப்பாரு. ஹானஸ்டா சொல்லணும்னா இது எல்லாமே டிமென்டியாவுக்கு ரொம்பவே நல்லது. என்னோட குடும்பத்துல நிறைய பேருக்கு டிமென்டியா இருக்கு. என்னோட தாத்தாவுக்கு, 2 மாமாவுக்கு, அத்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால இது ஒரு பெரிய விஷயமாவே நான் நினைச்சது இல்லைன்னு சொல்லுவாரு. இவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி உங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்த்தியா இருக்காங்களான்னு கேட்பாங்க. இப்போதைக்கு ஹெல்த்தியா தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எப்போ என்னால இந்த ப்ராப்ளம் வரலாம், ஒருவேளை அவங்களுக்கு டிமென்டியா வந்தாலும் நான் அதை நினைச்சு கவலைப்பட மாட்டேன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்பவே அதிகமா காதலிக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்பாங்க. 35வது ஆனிவர்சரியா இப்பதான் கொண்டாடினாங்கன்னு சொல்லுவாரு. எனக்கு அவங்க நினைச்சா பொறாமையா இருக்கு. காதல்னா என்ன, கல்யாணம்னா என்ன, வாழ்க்கை மொத்தமும் ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறது தானே, ஆனா சில பேர் மாறிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. டுஹி, உண்மையாவே எனக்கு காதல் கல்யாணம்னா என்னன்னே தெரியாது. ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு டேட்டிங்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஷியூரா தெரியும், காதல்ன்றதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது என்னன்றதே நமக்கு தெரிய வரும். மனுஷங்களோட எமோஷன் வாழ்க்கை மொத்தமும் ஒரே மாதிரியே இருக்காது. காதல், நம்பிக்கை ரெண்டையுமே நம்ம எஃபர்ட் எடுக்கிறதின் மூலமா தான் அதிகப்படுத்த முடியும்னு சொல்லுவாரு. மனசுக்குள்ள டுஹி, நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரியே வாழ்க்கையில நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கார்ட்ஸ் விளையாடலாமான்னு கேட்பாங்க. 2 பேருமே ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சன்னி மட்டும் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஈவன் ரூமுக்கு வந்ததும் செக்அப் நோட்டீஸை பார்த்துட்டு கால் பண்ணி, டூஹி உனக்காக செக்அப் நோட்டீஸ் வந்திருக்கே, அதை நீ பார்க்கலையா, நாளைக்கு தான் உனக்கு செக்அப்னு சொல்லுவாங்க. என்னது செக்கப்பா, எனக்கு மட்டுமானு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எதுக்காக என்ன மட்டும் செக்அப்காக கூப்பிட்டுருக்கீங்க, இடையில நான் லீவ் எடுத்தனே அதனாலயான்னு கேட்பாங்க. போன வாரம் நீங்க தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு இதுல போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. என்னது நான் எப்பவுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபுல் பாடியும் செக்அப் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த முறை அத்தை ஆக்டிங் போட்டுக்கிட்டு ஊசினோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்ன நீங்க சொல்றீங்க, வாடகை நீங்க லேட்டா கொடுத்தீங்கன்றதாக உங்களோட ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு துரத்திட்டாரா, ரொம்ப கெட்டவரா இருக்காருன்னு அம்மா சொல்லுவாங்க. எனக்கு வீடு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அதே சமயத்துல நான் இங்க வந்து உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டா டூஹிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, நீங்க டூஹியோட சொந்தக்காரங்க, அதனால எனக்கும் நீங்க சொந்தக்காரங்க மாதிரி தான். நீங்க புது வீட்டுக்கு போற வரைக்கும் என்னோட ரூம்லயே தங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் சன்னியை நம்பிக்கிட்டே நம்மளால வாழ முடியாது, அதனால டூஹி கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம பணத்தை வாங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சண்டே சன்னியோட கோவத்தை குறைக்கணும்ன்றதாக சமைச்செல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். உன்னோட அம்மா புது வீடு பார்த்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டா, எங்க இப்ப தங்கியிருக்காங்கன்னு அம்மா கேட்பாங்க. அதை பத்தி எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க, எங்க இருந்தாலும் அவங்க பழச்சிக்குவாங்க, என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே நான் துரத்திட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன பேசுறேன்றத பார்த்து பேசு, சோரம் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அம்மா சொல்லுவாங்க. 2 பேரும் பாப்பாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்றத கேஷுவலா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு 7வது பாடம் வரைக்கும் தான் தெரியும், ஆனா நான் சீக்கிரமாவே கத்துக்குவேன். நீங்க சொஃபால தூங்குறத நான் பார்த்தா எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க என்கிட்ட மறைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்னு சொல்லுவா. எனக்கும் அப்பாவுக்கும் எதுவும் ஆகல, நீ எதுவும் கவலைப்படாத, நாங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது, உண்மையாவே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இதுக்கப்புறமேட்டுக்கு சோஃபால தூங்காதீங்க, என் கூட வந்து தூங்குங்க, அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லுவா. கால் வரவும் அட்டன் பண்ணுவாங்க. நாங்க ஹெல்த் சென்டர்ல இருந்து கால் பண்ணிருக்கோம், இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த ஸ்கேனுக்கும் இப்போ எடுத்த ஸ்கேனுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, உங்களோட சிடி ஸ்கேன் திரும்பவும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க ஆன்டி இல்லைன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பாப்பா கேட்பா. நான் மாட்டிக்க போறேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அலிஸ் இன் ஒண்டர்லாண்ட நீங்க பாத்திருக்கீங்களா, அதுல மெயின் லீடுக்கு நிறைய பிரச்சனை வரும், ஆனாலும் அது எதையுமே விட்டு கொடுக்காம தைரியமா போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே நீங்க விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பி எண்டிங் தான், நீங்க கவலையப்படாதீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பா. சேர்மன் ஊஜினோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. எனது உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்டான ஊஜின் ஷாக் ஆயிட்டு இருப்பாரு. அவங்க என்ன இப்ப டார்கெட்டா வச்சிருக்காங்க, கம்பெனி இது சம்பந்தமா ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நான் தலைமறைவா இருக்கலான்ட்டு நினைக்கிறேன், நான் போனதுக்கு அப்புறம் கம்பெனியவும் டேரி ஊஜின் 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கொண்டு சொல்லுவாரு.
சேர்மன் போனதுக்கு அப்புறம் டேரி ஊஜனுக்கு கால் பண்ணி ஊஜன் நான் தான் பேசுறேன் டேரின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. டேரிக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பக்கத்துல வந்திருப்பாரு. டேரி மயக்கம் போட்டு வேற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. டேரிக்கு உண்மையாவே மயக்கம் வந்துச்சுன்னு நினைச்சு தண்ணி கொடுத்து குடின்னு சொல்லுவாரு. அவரோட கையை பிடிச்சிட்டே குடிப்பாங்க. இதெல்லாம் ஊஜனுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அப்பாவுக்கு அரெஸ்டால் நடந்துட்டுன்றதை என்னால நம்பவே முடியல. வீட்டுல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். அப்பாவை தேடிட்டுலாம் வீட்டுக்கு வராங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுல்லன்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல ரெஸ்ட் எடு, நான் ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலான்ட்டு வைப்பாரு. டேரி ஊஜனை ஹக் பண்ணிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவரே எடுத்து விட ட்ரை பண்ணுவாரு. ஆனாலும் விடாம பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காங் கேமரா வழியா பார்த்துட்டு இருப்பாரு. கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். டேயாங் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து டூஹியோட பர்சனல் டீடைல வாங்கி டூஹி வீட்டுக்கு ஒரே பொண்ணான்னு கேட்பான். இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கான நேரம் இது கிடையாது. இதுக்கு அப்புறமேட்டுக்கு இதே மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்லாத. இதுவே கடைசியா இருக்கட்டும்னு சொல்லுவாரு. சரி ஓகே, இது சீக்கிரட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு டூஹிக்கு ட்வின் சிஸ்டர் இருக்கு. ஆனா எதுக்காக அதை மறைச்சிட்டு இருக்கா? டூஹியோட ட்வின் சிஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவான். டூஹியோட செக்அப் ரிசல்ட்லயும் என்னோடதுலயும் என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்றத நான் பார்த்தே தீரணும்னு சொல்லி டூஹியோட ஃபைல்ஸை தேடிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் வந்து மிஸ்டா சிஓ இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாரு. டேரியை பார்த்ததும் சன்கிக்கு பயம் அதிகமாகிட்டு இருக்கும். டெஸ்ட் ரிசல்ட்டை ஒழிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. டேரி சன்கியோட கழுத்தை பிடிச்சு ஒன்னேரம் ஊஜனும் ஒன்னோடதுன்னு நினைச்சியா? இப்போ உன்னால எங்கேயும் போயிட்டு ஒளிய முடியாது. இதுக்கு அப்புறமேட்டுக்கு தினமும் நாம 2 பேரும் ஒருத்தர் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.